இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்துரு அப்படின்னு சொல்வது மாத்திரமல்லாமல் அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். உங்கள் கண்கள் கண்ட காரியங்களை, அதாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த காரியம் நமக்கு அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் வழிநடத்தி வந்த பாதைகள் அவ்வளவு அருமையானவைகள். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை கிருபையாய் நடத்தி வந்தார். இரும்பு போன்ற அந்த கொடூரமான இடத்திலிருந்து அவங்களை ஆண்டவர் அழைத்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அழைத்து வரும்பொழுது அநேக அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர்களை வழிநடத்தி வருகிறதை இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்ணால நீ பார்த்த அந்த காரியத்தெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, அதை மறவாத, நீ பயந்துரு அப்படி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு. பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம் கண்களால பார்க்கிறோம். அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நன்றி அறிதல் உள்ளத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதில் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும், இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார் என்றால் அந்த நன்மையை குறித்து எப்பொழுது நினைவு கொண்டு இருக்கணுமா, அந்த இருதயத்திலே அதை வச்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாருன்னு சொன்னா அதை மறந்துடாதீங்க, அது இருதயத்துல வைத்திருக்கிறதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகள் 9 குஷ்டரோகிகள் சுகமாவாங்க. பார்த்திருக்கீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு இடத்துல சுகமாக்குவார். அப்ப பாருங்க, சுகமானவர்கள் 9 பேர் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. நீ ஒருத்தர் மாத்திரமே எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பார் பாருங்க ஆண்டவர். அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். அப்படிதான் சொல்றாரு இந்த இடத்துல, உனக்கு நான் செய்த நீ கண்ட காரியங்களை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவே, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவா என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த நாட்கள் ஆண்டவர் அப்பிருந்து அந்த கடைசி அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு. ஆண்டவர் என்னை இப்படிலாம் நடத்தி வந்தாரு அப்படின்னு சொல்லு. ஆண்டவர் எகிப்துல இருந்து இப்படிப்பட்டதான காரியத்தை எங்கள் நடத்திட்டு வந்தாரு, செங்கடவழியா நடத்தி வந்தாரு, யோர்தானை கடக்க செய்தாரு, எரிகோவை தகர்த்தாரு. அதே போல எகிப்தினுடைய அந்த துஷ்டமான மனிதர்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டார். இப்படிப்பட்டதான ஆண்டவர் செய்த நன்மைகளை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க ஏதோ ஒரு வாலிப பிள்ளைகள் ஆக வரைக்கும் மாத்திரமல்ல, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் இருந்து ஒரு குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி அவங்களை வளர்க்கறது மாத்திரமல்ல, உன் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு, அப்ப முதியவர்களுக்கு இதுல ரொம்ப அநேக காரியங்கள் இதுல இருக்குது. பாருங்க, ஏதோ நான் ஒரு திருமணம் ஆன வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுப்பேன் அப்படி மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்குன்னா நீங்க தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த காரியங்களே, அற்புதங்களே நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, தேவன் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் உள்ளத்துல ஆண்டவர் யார் என்பதை இருதயத்தில் ஆலயத்தில் பதிவு செய்யணும். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை விட்டு அதை நீங்காதபடி இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதே போல
அவர்களுடைய இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு அவர்களுக்கு கருத்தாய் போதிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவனே, ஏதேதோ காரியத்தை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் வேதத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது உலகப்புறமான காரியங்களை நீங்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், முதல் பிள்ளைகளுக்கு நீ செய் அப்படின்றார். அப்பதான் அவர்கள் நம்முடைய தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பாதையில கடந்து செல்லும் பொழுது, ஆபத்தில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது அழைக்கப்படுகிறார். ஒருவேளை எகிப்து ஜனங்களுக்கு நடந்தது ஒரு பகுதியிலே ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து எந்த நாட்கள் வரைக்கும் 10 வருஷமோ 20 வருஷமோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாக இருந்த காரியத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆண்டவர் அழைக்கிறார். அநேக நேரங்களில் உங்களுடைய பயங்கரமான பாதையில் ஒரு ஆபத்தான பாதையில நடந்து சென்றிருக்கலாம். ஒருவேளை வாகனத்துல போகும்போது ஆபத்துல இருந்து உங்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கலாம். அநேக தேவைகள் நேரத்தில் அற்புதமா இந்த தேவைகளை சந்தித்திருக்கலாம். பலவீனமான நேரத்தில் ஆண்டவர் அற்புதமா உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கலாம், சுகம் கொடுத்திருக்கலாம். பயங்கரமான பிரச்சனைகள் இருந்து உங்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான காரியத்தை என்ன செய்யணும்னு சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியாது சொல்லுகிறார். உங்களுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நீங்க உங்க வீட்டுல நீங்க வயதானவங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அதை கற்றுக் கொடுக்க முடியாது விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இது ஆணித்தரமா சொல்லுகிறார். பாருங்க, உன் இருதயத்துல பதிச்சு கொள்ளணும், அதுக்கு ஜாக்கிரதையா நீ இரு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அவரு அந்த அழுத்தத்தோடு சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க எகிப்துல நடந்து வந்த காரியத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அவர் செய்த நன்மைகளை வேதத்துல எழுதியிருக்கிறது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இல்ல யாராவது உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்ல முடியாது. அப்ப நன்றியற்ற இறுதியும் உள்ளவர்களாக நாம் மாறி போய் விடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்து சொல்லிக் கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்பதான் உங்க பிள்ளைகளை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதுல ஆண்டவர் மிகவும் சாக்கரையா இருக்கும்படியா நம்மளை அழைக்கிறார். ஒரு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப அவங்க நல்வழிப்படுவதற்கு, ஆண்டோடைய மேன்மையை அறிந்து கொள்வதற்கு, அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருக்கு உதவியா இருக்கும். பெரியமானவர்களே, ஒருவேளை இவ்வளவு இந்த நாட்கள்ல நீங்க சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இனி வர நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை திரும்பி பாருங்க. நீங்க முதல்ல திரும்பி பார்க்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திரும்பி பாருங்க, ஆண்டவர் உங்களை வழி நடத்தி வந்த பாதை எப்படி என்று தெரியும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நான் இப்படி எல்லாம் இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி வைத்திருக்கிறார். நான் வனாந்தரமான சூழ்நிலை இருந்தேன், என்னை இப்படி வைத்திருக்கிறார். நான் ஒரு பஞ்சத்துல இருந்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். வீடு இல்லாதபடி இருந்து எனக்கு வீடு எனக்கு கொடுத்திருக்கிறார். படிப்பறிவு இல்லாத இருந்த எனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு சைக்கிள் கூட வாங்குவதற்கு வசதி இல்லாதபடி இருந்த எனக்கு கார்ல போவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, கர்த்தர் எங்களுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்த பிரகாரம் ஆண்டவர் செய்தவர்களை எங்கள் கண்களிலே பதித்து இருதயத்திலே காத்துக்கொள்ளும்படிய எச்சரிக்கையா இருக்க சொல்லி இருக்கீங்க. ஆண்டவரே, அது எங்க இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லி இருக்கிறீங்க. எங்க பிள்ளைகளுக்கும் எங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க கவனமா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத கர்த்தர் எங்களை ஆண்டவர் ஞானத்தை விவேகத்தை தாங்க நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்